Good afternoon, dear students. 11th standard accountancy lesson 1. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். ஓகே, ஸோ பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு 14-15 டேர்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட கண்டினியூஸ் தான். தட் மீன்ஸ் அந்த டாபிக் முடிஞ்சு இந்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, இன் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வாஸ்ட் சிலபஸ். ஸோ மெனி பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா, ஒவ்வொரு பிரான்ச்சஸும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதில் அக்கௌண்டிங்னு வரும்போது ஃபினான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஸோ அப்படின்னு சொல்லி 5 பிரான்ச்சஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அது ஒரு பர்டிகுலர் பர்பஸ். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ தீஸ் 5 பிரான்ச்சஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். ஓகேவா, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்டிங்கும் எது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இல்லை ஃபஸ்ட் ஒன் ஃபினான்சியல் அக்கௌண்டிங். ஸோ ஃபினான்சியல் அக்கௌண்டிங் வரும்போது என்ன அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்சியல். ஓகே, மணி ரிலேட்டடாக இருக்கும். தென் இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபினான்சியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஆர் லாஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ பர்டிகுலர் பீரியட்னு வரும்போது நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் என்னப்பா, ஏப்ரல் டு மார்ச்சாக இருக்கலாம், இல்லை ஜான்வரி டு டிசம்பர். ஓகேவா, அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் and starting the time of business the financial year may be changed. ஓகேவா, ஸோ எந்தெந்த வருஷத்தை நம்ம யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச். ஃபார் எக்ஸாம்பிள் 2021 ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31st 2022 இருக்கலாம். இல்லை அப்படின்னா 2021 ஜான்வரி தென் டு 2021 டிசம்பர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் எது அப்படின்னா ஏப்ரல் டு மார்ச் தான். ஓகேவா, ஸோ அதான் ஃபினான்ஷியல் இயர். அந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், தென் நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ரீட் பண்ணுறேன். இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்டு ஈவெண்ட்ஸ். ஓகேவா, இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்டு ஈவெண்ட்ஸ். ஸோ இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டு. ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணது, சேல்ஸ் பண்ணது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். டிரான்சாக்ஷன் அது எந்த நேச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் நேச்சரில் இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன்டு டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் விச் ஹவ் ஆல்ரெடி அக்கர்டு. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னதான் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கும், ஆல்ரெடி அக்கர்டு. ஓகேவா, நடந்திருக்கும். ஃப்யூச்சரில் வரக்கூடிய நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். பாஸ்ட்டில் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டு. ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ் ஃபார் டேக்கிங் டெசிஷன். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் regarding classifying and summarizing of financial transaction and events and ends up with preparation of financial statements, namely trading and profit and loss account or income statement and balance sheet and communication to the same to the interested groups or users. Trading and profit and loss account shows the profit or loss made during the accounting period, and the balance sheet shows the financial portion of the business as on particular date. ஓகேவா, ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அக்கர்டான இன்ஃபர்மேஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது எதை கன்சர்ன்டு வித் ஐடென்டிஃபிகேஷன் ரெகார்டிங் கிளாசிஃபைங் அண்ட் சம்மரைசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ் ends up with the preparation of final statement. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்
அண்டு பேலன்ஸ் ஷீட் அண்டு கம்யூனிகேட் அந்த ப்ரிப்பேர் பண்ண ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம யாருக்கு கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்னு வரும்போது நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்னால் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ்னால் யாருப்பா? இன்டர்னல் யூசர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்னு இருப்பாங்க. ஓனர்ஸு, எம்ப்ளாயி, மேனேஜ்மெண்ட்டு, தென் பேங்கர்ஸ், அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் வருதுன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேடு டூரிங் த அக்கௌண்டிங் பீரியட். ஒரு ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்டிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு ஆர் லாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்டு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை ஒரு பர்டிகுலர் டேட்டில் அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன் ஷார்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அண்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பர்டிகுலர் டேட். இட் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். Okay, so next accounting, cost accounting. So cost accounting is differ from financial accounting. So cost accounting, cost means it is related to production or manufacturing related ஆகும். ஓகேவா? அது என்னன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதுன்னு சொல்லாங்கன்னா it involves the collection, recording, classification and appropriate allocation of expenditures for the determination of cost of product or services and the presentation of data for the purpose of cost control and managerial decision making. ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஆர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் எது அப்படின்னா காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பொருளை, தட் மீன்ஸ் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்டு காஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது 2 டைப்பில் நடக்கும். ஓகேவா? ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணி குட்ஸை சேல்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ண இடத்துலேருந்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் எங்கெல்லாம் நடக்கும் அங்கெல்லாம் எந்த அக்கௌண்டிங் யூஸ் ஆகும் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். மோஸ்ட்லி காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, தட் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஓகே, how much cost are incurred for manufacturing the product. ஓகே, ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்லாம் எம்ஆர்பி அப்படிங்கிற ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, எம்ஆர்பி ரேட் இருக்குல்ல, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அந்த ப்ரைஸோட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படிங்கிறத எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ காஸ்ட் அக்கௌண்டிங் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க? கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் லாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் பொசிஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது. காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட்னாலே நிர்வாகம் தான். ஓகேவா? மேனேஜ் த பிஸ்னஸ் என்ன பண்ணுறது? ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்டு காஸ்ட் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்தும் காஸ்ட் அக்கௌண்டிங்லேருந்தும் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? டிசிஷன் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி டிசிஷன் எடுக்கிறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கு, பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, ஓகேவா, பிளானிங், பாலிசி கிரியேஷன் ஃபார் நெக்ஸ்ட் இயர், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது பாலிசி க்ரியேட் பண்ணுறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கு, எதுலேருந்து நம்ம பாலிசி எடுக்க முடியும்னா, பாலிசி ஃப்ரேம் பண்ண முடியும்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் காஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த இதிலேருந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், it is concerned with the presentation of accounting informations in such a way as to assist management in decision making and the day-to-day operation of an enterprises. The informations is collected from financial accounting, cost accounting, etc. are grouped and modified
grouped, modified and presented as per the requirements of management for discharging their functions and for the decision making. ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே இதுதான் டெசிஷன் மேக்கிங் தான். ஓகேவா? பிளானிங் அண்டு டெசிஷன் மேக்கிங். ஸோ எதுலேருந்து நம்ம பிளான் பண்ண முடியும், டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறோம். எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோம்? ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்டு காஸ்ட் அக்கௌண்டிங்லேருந்து கலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணணும், ஓகேவா, என்னென்ன ஒர்க் பண்ணணும், பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு, தென் ஃபினான்ஷியல் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், தென் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்டிங் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மீன்ஸ் ஸோ மோஸ்ட்லி பெரிய பெரிய லார்ஜ் லெவல் ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளேஸை டெவலப் பண்ணுவாங்க, தென் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சம் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய அக்கௌண்டிங்னா என்ன அக்கௌண்டிங்? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங். பாரு, இட் கன்சர்ன்ட் வித் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் by business entities and other organization from the viewpoint of society by showing the social cost. ஓகேவா? ஸோ எல்லா ஆர்கனைசேஷனுமே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு திங்கிங் இருக்கும். ஓகேவா? சோசியல் காஸ்ட் இன்கர் such an environmental pollutions by the enterprises and social benefits such as infrastructure development and employment opportunities created by them. It arises because of corporate social responsibilities. ஓகேவா? ஸோ இப்போ நான் டேஸில் இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா கார்ப்பரேட் பிஸ்னஸுக்கும் எல்லா பிஸ்னஸுக்குமே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் என்னன்னா இட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் and quantification of reporting investments and made in human resources of an enterprises. Okay, it is concerned with the identification and quantification and reporting of investment made in human resources. அது என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்னால் நம்ம தான். ஓகேவா? ஹியூமன் பீயிங்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மூலயமா எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, தென் ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி என்ன பண்ணலாம், ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், ஓகேவா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் என்ன அக்கௌண்டிங் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் இஸ் ரிலேட்டட் டு த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? ஹியூமன் ரிசோர்ஸில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடிய அக்கௌண்டிங் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரிஸில் எம்ப்ளாயீஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, ஒர்க்கர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸு, அக்கௌண்டன்ட். ஸோ எவ்ரி பர்சன்ஸ் ஆர் அப்பாயிண்டட் இன் ஏ ஃபேக்ட்ரி. ஸோ அதை எஃபெக்டிவாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் டாபிக் பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா there are 3 bases of accounting in common usage, namely cash basis, accrual basis or mercantile basis, mixed or hybrid basis அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் நம்ம அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது 3 பேசிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன பேசிஸ்லாம் அப்படின்னா கேஷ் பேசிஸ், accrual or mercantile basis, mixed or hybrid basis. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேசிஸ் கேஷ் பேசிஸ். கேஷ் பேசிஸ்னா என்னென்னா அண்டர் கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் actual cash receipt and actual cash payments are recorded. In this basis, revenue is recognized when cash is received and expenses are recognized when cash is paid. Credit transactions are not recorded till cash actually received or paid. Under this basis, cash. Okay? Under this basis, any income received, any expenditures paid, any assets purchased for which is cash paid, any liability paid during the accounting period, whether related to past, present or future, is taken into account. ஓகேவா? ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது
டிரான்சாக்ஷன் இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா கேஷ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணணும். கேஷ் ரிலேட்டட்னா மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே எது ரிலேட்டடாக தான் இருக்கும், கேஷ் டிரான்சாக்ஷன் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அந்த கேஷ் வந்து இமீடியட்டாக ரிசீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஓகே, ரிசீவ் பண்ணியிருந்தோமா இல்லை எக்ஸ்பென்சஸ்னால் இமீடியட்டாக பே பண்ணியிருக்கோமா அது மட்டும் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பேசிஸ் அப்படிங்கிறாங்கன்னா கேஷ் பேசிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா கேஷ் டிரான்சாக்ஷன் அண்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒன்லி எதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேஷ் பேசிஸில் கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். எது ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட். ஓகேவா? ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எது வரைக்கும் அப்படின்னா கேஷ் இஸ் ரிசீவ்டு ஆர் நாட் ரெக்கார்டட் டில் கேஷ் இஸ் ஆக்சுவலி ரிசீவ்ட் ஆர் பெய்ட். ஓகேவா? ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லைனா பே பண்ணிட்டோம்னா ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ரிசீவ் பண்ணலை, கிரெடிட் டிரான்சாக்ஷன் நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம், கேஷ் பே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்னா இந்த கேஷ் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் கேஷ் பேசிஸ். ஓகேவா? கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கேஷ் பேசிஸில் வரும். கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடியது. ஓகேவா? அக்ரூவல். ஸோ இதில் வந்து இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தா எனி இன்கம் ரிசீவ்டு, எனி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இஸ் பெய்டு, எனி அசெட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் விச் cash is paid, any liabilities paid during the accounting period whether related to past, present or future. இமீடியட்டாக கேஷ் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் இமீடியட்டாக கேஷ் பே பண்ணியிருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பேசிஸ் என்ன பேசிஸ்னா கேஷ் பேசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசிஸ் அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ். அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ் மீன்ஸ் it is credit basis. ஓகேவா? if any transactions are recorded credit basis, whether cash is not received or whether cash is not paid, it is recorded accrual or mercantile basis. See, under accrual basis of accounting, the revenue whether received or not, okay va, receive பண்ணாலும் சரி இல்லைனா receive பண்ணலனாலும் சரி, but has been earned or accrued during the accounting period, and expenses incurred whether paid or not are recorded. Okay va? In other words, revenue is recognized when it is earned or accrued, and expenses are not recognized when these are incurred. Under this basis, any income earned whether it is received or not, any expenditure incurred whether paid or not, any assets purchased whether cash is paid or not, any liability incurred whether paid or not during the accounting period is recorded. ஓகேவா? ஸோ நம்ம அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸில் கேஷ் ரிசீவ் பண்ணாலும் சரி கேஷ் பே பண்ணாலும் சரி, வெதர் இட் இஸ் நாட் ரிசீவ்ட் வெதர் இட் இஸ் நாட் பெய்டு, ஆல் த transactions related to credit transaction and also cash transactions are recorded. Okay, under section 128 subsection 1 of the Indian Companies Act re-amendment 2013, all the companies are required to maintain the books of accounts according to the accrual basis of accounting. Okay va? So re-amend பண்ணுறாங்க கம்பெனி ஆக்ட்ஸை 2013 படி அண்டர் செக்ஷன் 128(1). ஸோ அதுபடி என்னென்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஓகேவா நம்ம புக்ஸை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனிஸில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம்னா எந்த பேசிஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸில் தான் என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும். கேஷ் பேசிஸில் மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்டு அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ். நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ். ஸோ ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ்னால் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் பேசிஸ், ரெண்டையுமே ஃபாலோ பண்ணக்கூடியது. ஓகேவா? திஸ் பேசிஸ் இஸ் த combination of cash basis and accrual basis of accounting. Under mixed basis of accounting, both cash basis and accrual basis are followed. Revenues and assets are generally recorded on cash basis, whether expenses and liabilities are recorded or taken on accrual basis. ஓகேவா? ஸோ நம்ம எப்போதுமே நம்ம ஃபேவரான பாயிண்டில் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு பேசிஸ்லேயுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ். எந்த ரெண்டு பேசிஸ் அப்படின்னா கேஷ் பேசிஸ் அண்ட் அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ் ஆர் ஃபாலோடு, இட் இஸ் கால்டு ஹைப்ரிட் அண்டு மிக்ஸ்டு பேசிஸ். ரெவன்யூஸ் அண்ட் அசட்ஸை வந்து நம்ம ஃபேவரபுளில் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரெவன்யூஸ் அண்ட் அசட்ஸை வந்து எப்போதுமே நம்ம கேஷ் பேசிஸில் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஃபியூச்சர் டேட்டில் பே பண்ணுறோம், அதனால் என்னது அக்ரூவல் பேசிஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா?
ஸோ உனக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இந்த பேசிஸ் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப வேகாக இருக்குது. வெயிட் அண்ட் சி. ஹைப்ரிட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ். த பேசிஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப், ஸோ போத் தான் கேஷ் பேசிஸ் அண்டு அக்ரூவல் பேசிஸ் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு மிக்ஸ்டு பேசிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம ரெவன்யூஸ் அண்ட் அசட்ஸை வந்து எந்த பேசிஸில் எடுக்கணும், கேஷ் பேசிஸ்லையும் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லயபிலிட்டிஸை அக்ரூவல் பேசிஸ்லையும் கன்சிடர் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா இட் இஸ் கால்டு ஹைப்ரிட் அண்டு மிக்ஸ்டு பேசிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வரும்போது 3 இருக்குது. கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ் அண்டு அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ், மிக்ஸ்டு ஆர் ஹைப்ரிட் பேசிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் வரும்போது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். ஒவ்வொரு அக்கௌண்டிங் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு பார்க்கும்போது கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ், மிக்ஸ்ட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ்னு பார்த்தோம். கேஷ் பேசிஸ்னால் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ்னால் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. மிக்ஸ்ட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ்னால் கேஷ் பேசிஸ் அண்ட் ஆல்சோ அக்ரூவல் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ். ஓகே, தேங்க்யூ.